பதினஞ்சு அத்தியாயங்கள் இருக்குது சாப்டர். இதில் 5 அத்தியாயம் இருக்கும், இன்னொரு இடத்துல 5 இருக்கும், இன்னொன்றுல 5 இருக்கும், மொத்தம் 15. அதனால தான் இங்கே 5 5ன்னு போட்டுக்கிறோம். இது பேர் பஞ்சதசி. தசின்னா 10, பஞ்சம்னா 5. 15 சாப்டர் எழுதியிருக்கிறார். எல்லாமே ஸ்லோக நடையில் இருக்கும். அது விரிவுரை எழுதினாலும் பெருசாக இருக்குது. வெறும் ஸ்லோகமாக எழுதணும்னா இந்த 20 பக்கத்தில் இது முடிஞ்சு போயிடும் பஞ்சதசியே. அது விலைக்கு சொல்கிறதுக்காக இப்படி இருக்குது. இதில் முதல் அத்தியாயம் நம்ம பிரத்யக் விவேகம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். பிரத்யக் அப்படின்னா நான் அப்படின்னு சொல்கிறோமில்ல, அது பேர் பிரத்யக். அது நானுங்கிறது என்ன அப்படின்றத பற்றி இப்போ படிச்சிட்ருக்குறோம். இதில் நிறைய ஸ்லோகம்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விளக்கம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு பேர். ஜீவன் அப்படின்னா உயிரினங்கள். உயிரினங்கள்னா என்னென்ன அப்படின்னா மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கக்கூடிய நுண்கிருமிகள், பாக்டீரியா. வயிற்றுலலாம் நமக்கு புண்ணெல்லாம் உண்டாகுது, நம்ம ஜீரணம் பண்ணுது, தோசை மாவு புளிக்க வைக்குது, அதெல்லாம் பாக்டீரியா தான். நம்ம பாக்டீரியா போடலை, நம்ம கையில் வந்து கலக்கிறோம்ல, நம்ம கையிலேருந்தே பாக்டீரியா போயிடும். நீங்கள் எவ்வளோ சுத்தமாக குளித்தாலும் பாக்டீரியா இருக்கும். பாக்டீரியா நம்ம நீக்கவே முடியாது. பாக்டீரியா இல்லாமல் நம்ம வாழவும் முடியாது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் 37 ட்ரில்லியன். ஒரு 60 கிலோ உடம்பில் இருக்கிறவனுக்கு 37 ட்ரில்லியன். மில்லியன்னா என்னன்னு பாருங்கள். 1000 மில்லியன். அது 1000 பேருக்குன்னா பில்லியன், அது 1000 பேருக்குன்னா ட்ரில்லியன். அது மாதிரி 37 ட்ரில்லியன் செல்கள் நம்ம உடம்புல இருக்குது, தனித்தனியாக இருக்குது. நாக்கில் விரலை வச்சு இப்படி சுரண்டோம்னா கொஞ்சம் பசையாக வர இல்லையா, அதை நாங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்போம். அப்போ நாக்குலேருந்து வர இந்த மேலெண்ணத்துலேருந்து வர திசுவை நாங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா அதில் ஒரு 100-150 இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவோம், எத்தனை குரோமோசோம் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்கான்ட்டு. பிளட்டெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, சும்மா நாக்குலேருந்து மேலெண்ணத்துலேருந்து எடுத்தாலே போதும், பேலட்னு சொல்லுவோம். அப்படி செல்கள்லாம் இருக்குது. ஒன்று ஒன்று உயிருடையது. ஆணுடைய விந்துலேயும் மில்லியன்ஸ் செல்கள் இருக்குது, உயிரோடு இருக்குது. எல்லாமே உயிருள்ள செல்கள். ஆனால் ஜீவன் ஒன்று தான். உடம்புல 37 ட்ரில்லியன் செல்கள் இருந்தாலும் உள்ளே வசிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? ஒருத்தர் தான். அப்போ ஒரு செல்லுக்கு உள்ளே ஒருத்தன் வசிக்கிறான்னு ஆகும். இப்போ இங்கேயே வந்து 37 ட்ரில்லியன் ஜனங்க இங்கே இருக்கணும் இல்லை, அதுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, ஜீவன் கிடையாது. அது வெறும் உயிரினம், உயிர் இருக்குது. அதனால் உயிரினம்னு சொன்னோம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செல் கூட்டத்தை சொல்லலை, செல் கூட்டத்தில் வசிக்கின்ற ஒன்றை சொல்கிறோம். இப்போ எல்லாருக்குமே 37 ட்ரில்லியன் இருக்குதா? 80 கிலோ இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிறந்த குழந்தை கம்மியாக இருக்கும். இந்த பாக்டீரியான்னு சொல்கிறோமே, அது நம்ம குடலில் வயிற்றுலலாம் இருக்குது. அவங்கள எண்ணி பார்த்தோம்னாக்கா அவங்க 39 ட்ரில்லியன் இருக்கிறாங்க. நம்மளை விட 2 ட்ரில்லியன் அதிகம். அவங்க குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அவங்க சின்ன இடத்துல நிறைய பேர் இருக்க முடியுது. இப்போ சொல்லுங்கள், இந்த உடம்பு யாருக்கு சொந்தம்? மெஜாரிட்டி யார்? பாக்டீரியா தான். ஆனால் ஜீவன் யாரை சொல்கிறான்? நான் என்ன பாக்டீரியாவை சொல்கிறானா? என்ன உடம்பை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுவே தப்பு. நீங்கள் 2 கூட்டம் இங்கே இருக்குது. பாக்டீரியா கூட்டம் 39 ட்ரில்லியன், இந்த மனித செல் கூட்டம் 37 ட்ரில்லியன்.
இதில் நீங்கள் 37 ட்ரில்லியன் இருக்கிறத நானுன்னு சொல்கிறீங்க. உண்மையில் நீங்கள் அதையும் சேர்த்து தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கும் அறிவு கிடையாது, அதுவும் அறிவு கிடையாது. இப்போ நாம் என்ன ஓர வஞ்சனை பண்ணுறோம்? பாக்டீரியா என்னென்ன எப்படி இருக்கணும்? சாக்கடையில் போய் இருக்கணும். அப்படி இல்லையே, சந்தனத்தில் இருக்கிறோமே. உண்மையிலே ரெண்டுமே நாம் இல்லை. இப்போ ஜீவராசிகள் அப்படின்னு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் ஜீவன் அப்படிங்கிறது இந்த உடம்பை சொல்லலை. உடம்புக்குள்ளே வசிக்கிற, உடம்பை ஒரு வீடாக பயன்படுத்தி வாழ்கின்ற அந்த ஜீவனை தான் குறிக்கிறோம். இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஜீவன் தான் இருக்குது. உங்கள் உடம்புல ஒரு ஜீவன் இருக்குது. ஆனால் செல்கள் எத்தனை இருக்குது? அநேகம் இருக்கலாம். இந்த உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பை கூட எடுத்துடலாம். ஒருத்தர் கிட்னி எடுத்துடுறாங்க, சில பேருக்கு வயிற்றில் கேன்சர் இருக்குது, அதை கூட வெட்டி எடுத்துடுறாங்க. அந்த ஜீவன் போயிட்டு தானே. உடம்புல எத்தனையோ பகுதியை வெட்டி எடுத்தாலும் ஜீவன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சர்க்கரையினால் இந்த 2 காலம் எடுக்க வேண்டி வந்துருச்சுன்னா எடுத்துங்க டாக்டர், அது இன்னும் யாருதோ மாதிரி ஜீவன் இருக்கிறான்ல. அப்புறம் நம்ம ஆன்டிபயோட்டிக் நிறைய சாப்பிட்றோம். போன உடனே இந்த 37 ட்ரில்லியன் ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் செத்து போகிறாங்க. அப்போ நாம் இருக்கிறோம் இல்லை, அதனால தான் நம்ம இந்த உடம்பை நானுங்கிறோம். அவங்க போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 10-15 நாளில் மறுபடியும் அந்த பாக்டீரியெல்லாம் வந்துடுவாங்க. அதனால் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அஜீரணம் ஏற்படும், வயிற்றால் போகும். அது காரணம் நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா தற்காலிகமாக நம்ம இழந்துடுறதுனால தான். சரி, இப்படி இருக்குதா? அப்பப்போ நடுவில் காஃபி குடிச்சிக்குவேன். இந்த ஜீவர்கள் எத்தனை, கோயில் குளத்தில் பச்சையாக தண்ணி இருக்குது, அது ஒன்று ஒன்றும் கையில் அள்ளி பார்த்தோம்னா புள்ளியாக இருக்கும். அது ஒன்று ஒன்றும் ஜீவன் ஓடும். அது ஒன்று ஒன்றுக்குள்ளே ஜீவன் இருக்குமாண்ணா? இப்போ தான் சொன்ன செல்லுக்குள்ளே ஜீவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, வாய்ப்பும் இல்லைன்னு. இப்போ 39 ட்ரில்லியன் செல்லுக்குள்ளே ஜீவன் இருந்துன்னா இங்கே வந்து 39 ஜீவன் இங்கே இருக்கணும். அப்போ நான் எப்படி இருக்கோம்? ஒரு ஜீவனுக்குள்ளே இன்னொரு ஜீவன் வந்தாக்கா பேய் பிடிச்சிச்சுங்கிறோம். இப்போ 37,000 ட்ரில்லியன் ஜனங்கன்னா முடியாது. அப்போ செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்ன்றது வேற, அதை உடம்பாகி அதை பயன்படுத்துகிற ஜீவன் வேற. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஜீவன் கணக்கு கிடையாது. இப்போ ஒருவேளை தாயினுடைய கருதில் வந்து ஒரு ஜீவன் இருக்குது, தந்தனுடைய 30 மில்லியன் விந்துலேயும் ஒவ்வொரு ஜீவன் இருந்ததுன்னா, ஒவ்வொரு செல்லுக்குன்னா எத்தனை ஜீவன் அங்கே இருக்கும்? 2 சேர்ந்து ஒரு குழந்தை தானே பிறகுது. அப்போ ஒரு ஜீவன் தானே இருக்குது. தெளிவாக புரிஞ்சுங்க, உடம்பில் இருக்கிற செல்லு வந்து ஜீவன் கிடையாது. உடம்பை கொன்று சாப்பிட்றதுனால ஜீவனை கொல்ல மாட்டோம். ஜீவனை யாரும் கொல்லவே முடியாது. ஜீவனை கொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஒருத்தரால் தான் கொல்ல முடியும், ஞானியால் தான் கொல்ல முடியும். அஞ்ஞானிகளை எத்தனை முறை பிறந்து செத்தாலும் அந்த ஜீவன் அழியாது. அது அழியாதுல பேர் நரன்னு பேர். ந ரியத்தே, அழிவதே இல்லைன்னு பேர் அவனுக்கு. நமக்கு நரன்னு பேர். சரி, இந்த ஜீவன் அறிவுடையதாக இருக்குது, அதனால் அதுக்கு ஜீவாத்மா அப்படின்னு பேர். ஆத்மானா அறிவுடையது. இது ஜீவனாக இருந்து அறிவுடையது, ஜீவ அறிவு உடையது, அதனால் ஜீவாத்மா. இப்போ நாமெல்லாம் யார்? ஜீவாத்மா. நம்ம படைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரும் அறிவுடையவர் தானே, அதனால் அவரும் ஆத்மா தான். அதனால் அவர் வந்து பரமாத்மான்னு பேருகிறார். இப்போ இறைவனுக்கு பரமாத்மான்னு பேர், நமக்கெல்லாம் ஜீவாத்மா. ஜீவாத்மாக்கள் எத்தனை வகையான உடம்புல இருக்கும்னா, அவங்க மொத்தமாக 4 வகையான உடம்புன்னு சொல்கிறாங்க. உடம்புகள் எண்ணற்றது இருக்குது. இப்போ கடல்லையே மீன்கள் எத்தனையோ இருக்குது. நத்தை இனங்கள், நண்டு இனங்கள், அப்புறம் கடல் பாசிகள், குளத்தில் இருக்கக்கூடியது, நன்னீரில் இருக்கக்கூடியது, உப்பு நீரில் இருக்குது, ஓவர் நீரில் இருக்கக்கூடியது, காற்றில் இருக்கக்கூடியது, மண்ணில் வசிக்கக்கூடிய உரமாக போடுற இந்த ரைசோபியம் போன்றது, வேறு முடிச்சுகளை உண்டாக்குறது, இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். கிருமிகள் எல்லாமே ஜீவராசிகள் தான். இதை சாஸ்திரம் ரொம்ப கண்ணுக்கு தெரியாமல் ஈரம் இருந்தால் வருது, அங்கெல்லாம் வந்துடுது இல்லை. மாவு புளிச்சாலோ அல்லது ஈரம் பட்டுடுச்சுன்னா ஒரு பொருள் கெட்டு போயிடுது. அதுக்கெல்லாம் காரணம் ஸ்வேதஜம் அப்படிங்கிறாங்க. ஈரத்தில் பிறப்பன. ஸ்வேதம்னா வேர்வை, இந்த ஈரத்தில் பிறகுது, அதனால் அதுக்கு ஸ்வேதஜம். நமக்கு எங்கெல்லாம் வேர்வை இருக்குதோ அங்கே துர்நாற்றம் வருது. அந்த துர்நாற்றம் வேர்வைனால இல்லை, பாக்டீரியாவினால. பாக்டீரியா ஏன் இந்த துர்நாற்றம் பட்டுறது? நம்முடைய வியர்வையில் நிறைய
அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. நம்முடைய சாப்பிட்டில் இருக்க உரமான ஊட்டப்பொருளும் இருக்கிறதுனால அந்த அமினோ ஆசிடை அது சாப்பிட்டு வளருது. அதுங்க சாப்பிட்றது வியர்வையில் இருக்கக்கூடிய ஈரத்தில் கூட அமினோ ஆசிடுகளை, அமினோ அமிலங்களை பாக்டீரியா இருக்கிறதுனால அது வருது. இப்படியெல்லாம் இருக்குது. இது சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு ஸ்வேதஜம், ஜம்னா பிறக்கிறது, ஸ்வேதம்னா ஈரம். அப்புறம் உத்பிஜம், பிளந்து கொண்டு மேலெழுவது. உத்துனா மேலே எழுந்துக்கிறது, பிஜம்னா பிளந்து கொண்டு. பிளந்து கொண்டு மேலெழுவது அப்படின்னா விதைகள், செடிகள். அதுக்கு பேர் தாவரங்களுக்கெல்லாம் உத்பிஜம். அது மாதிரி ஒரு உடம்பு இருக்கு. அப்புறம் அண்டஜம், முட்டையிட்டு குஞ்சு பொறுப்புது. முதலை, ஆமை, பாம்புகள், வாத்து, கோழி, புறா, மயில், பரப்பனை, ஊர்வனை, இதெல்லாம் அண்டஜம். அண்டான்னா முட்டை. பால் ஊட்டி வளர்க்கக்கூது பார்த்தீங்களா? இந்த அண்டஜத்துக்கெல்லாம் காது கிடையாது, வெளிக்காது கிடையாது, ரோமமும் கிடையாது. இந்த பால் ஊட்டின்னு சொல்கிறாங்க பாரு, அவங்களுக்கு உடம்பெல்லாம் ரோமம் இருக்கும். நாய்க்கு, கரடிக்கு, குரங்குக்கெல்லாம். நமக்கெல்லாம் இல்லை, ரோமம் தலையில் மட்டும்தான் இருக்குது. ரோமம் இல்லாதவர்கள். அப்புறம் பால் ஊட்டி வளர்க்குது. குழந்தைய வயிற்றிலே வச்சிருது. முழுசாக வளர்ந்த பிறகு வெளியே விடுது. அவங்கள ஜராயுஜம் அப்படின்னு பேராங்க. அப்போ எத்தனை சொன்னேன்? இப்போ 4 சொன்னேன். ஸ்வேதஜம், உத்பிஜ்யம், அண்டஜம், ஜராயுஜம். ஜராயு அப்படின்னா கர்ப்பம். கர்ப்பத்திலிருந்து வருவது, முழுசாக குழந்தைய வெளியே உள்ள வாக்கி வருது. இந்த முட்டையில் வர்றது குழந்தைய இல்லை, முட்டை தான் விடுது. முட்டையில் அது வளர்ந்து வெளியே வருது. முட்டையை வெளியே வச்சோம்னா ஆம்லெட் போட்டுறாங்கன்ட்டு இந்த ஜராயுஜம்லாம் வெளியே உள்ளே வச்சுக்குவோம். ஏன்னா 23-30 முட்டை இடுது. அதில் நிறைய பாம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுது. ஏதாவது நம்ம குழந்தை ஒன்றாவது தேர்மானா முடியல. அப்போ நிறைய முட்டைக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் பிறக்கிறது 1-2 இருக்குது. இது பார்த்தது. உள்ளே வச்சுக்குவோம் முட்டையை, முழுசான பிறகு வெளியே விடுவோம். அப்புறம் பால் ஊட்டி கூடயே வச்சுக்குவோம். பால் ஊட்டுற வரைக்கும் கூட இருக்கும்ல, மற்றதுக்கெல்லாம் பறந்து ஓடிடணும். இப்படி 4 வகை உயிரினங்கள்னு வேதம் சொல்லுது. ஓரளவுக்கு சயின்டிஃபிக்காக தான் அது பேசுது. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு இருக்குதுன்னா 2 கேட்டானா இருக்கலாம். இப்போ கங்காரு முழுசாக குழந்தைய பெறதில்லை, முட்டையும் போடுறதில்லை, குழந்தைய முழுசாகவும் பெறதில்லை. அரைக்குறையாக குறப்பிரசவத்தில் வெளியே விட்டுடுது. அந்த குறப்பிரசவத்தில் வந்தது கங்காரு இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த குழந்தை எப்படி இருக்கும்? வேர்க்கடலை சைஸ் இருக்கும். அது அப்படி மெல்ல மெல்ல கர்ப்பப்பையிலேருந்து ஏறி ஊறி பைக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அங்கே பால் காம்பு இருக்கும். அதை குடிச்சிட்டு வளர்ந்து பெருசாகி எட்டி எட்டி பார்க்கும். இப்படியெல்லாம் உயிரினங்கள் இருக்குது. அவங்கள நம்ம ஜராயுஜனே போட்டுக்குவோம். அண்டஜம், ஜயாரஜம் கலைஞ்சவங்க. இப்போ ஜீவராசிகள் சொல்லிட்டுன்னா அது ஒன்றுமே உடம்பை வச்சு கணக்கூடாது, அது உள்ளே இருக்கிறத வச்சு சொல்லணும். இப்போ ஒரு முருங்கை மரம் இருக்குது. அதில் எத்தனை ஜீவன் இருக்கும்? ஒன்று தானே இருக்கணும். அதில் ஒரு களையை முடிச்சிட்டிங்க, அதை கொண்டு போய் நடுறீங்க. அதுலேருந்து ஒரு மரம் வந்துடுச்சு. இப்போ அதில் ஜீவன் இருக்குமா இருக்காதா? இருக்குமா? இங்கே ஒரு ஜீவன் இருக்குது. அதோட உடம்பு தானே, அந்த உடம்பு தானே வெளியே மறுபடியும் வளருது. இப்போ ஏன் உடம்புலேருந்து ஒரு டிஷ்யூ எடுக்கிறேன், கொஞ்சம் டிஷ்யூவை எடுத்து இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் வளர்க்குறாங்க. அது நல்லா வளருது. அது இன்னொரு ஜீவனா? ஏன் உடம்பு தானே. இதனால் நம்ம உடம்பை வச்சு நம்ம ஜீவனை கணக்கு போட முடியாது. உடம்புகள் இருக்கலாம், ஆனால் ஜீவன்கள் ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கணும்னு நியாயம் இல்லை. ஆனால் ஜீவன் கட்டாயம் உடம்புல இருக்கும். ஜீவனுக்கு உடம்பு வேணும், ஆனால் உடம்புக்குள்ளெல்லாம் ஜீவன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செத்த பிறகு உடம்பு இருக்குது, ஜீவன் இல்லை. அப்போ ஒரு ஆலமரம், கிட்டத்தட்ட ஒரு மரம் மெதுசலா அப்படின்னு சொல்லுவாங்க, நீண்ட காலம் வாழக்கூடியது. செக்கோயா செம்பர் வைரன்ஸ் அப்படின்னு, செக்கோயா அப்படின்னு பேர். அந்த மரம் 5000 வருஷமாக இருக்குது. இயேசு பிறக்கும்போதே அது 3000 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஈஜிப்தில் பிரமிடு கட்டும்போது
அது சின்ன குட்டி மரமாக இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அதில் ஜீவன் எத்தனை காலம் இருக்கும்? அந்த உடம்பு இத்தனை காலம் இருக்குது, 5000 வருஷம் இருக்குது. அப்போ அந்த உள்ள இருக்கிற ஜீவன் 5000 வருஷம் இருக்குமா? நமக்கு தெரியாது. அப்போ ஜீவன் மனித சரீரத்துல வந்து ஜீவன் இல்லை அப்படின்னா இருக்கிற மனித சரீரத்துக்கும் ஜீவன் இல்லாத மனித சரீரத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி இந்த மரங்களுக்கு இதுக்குள்ள ஜீவன் இருக்கு, இதுக்குள்ள ஜீவன் இல்லைங்கிறது வித்தியாசப்படுத்துறது. மனித சரீரத்தில் ஜீவன் இல்லைன்னா அது பிணமாயிடுச்சு. ஏன்னா உள்ள அது மெயின்டைன் பண்ணுற ஆளே இல்லை. ஆனால் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அது உயிரோடு இருக்கும். இப்போ கோமாவில் இருக்கிறவனுக்கு உள்ள ஜீவன் இல்லை, அவன் வெளியே இருக்கிறான். உள்ளே போகிறதுக்கு முடியாமல், உள்ளே நுழைய வழி தெரியல, வெளியே ஓடிட்டான். ஆக்சிடெண்ட்டில் அடித்த அடியில் உள்ளுக்குள்ள அந்த ஜீவன் வெளியே தப்பிடுச்சு. அந்த உடம்பு தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, கூட ஜீவன் ஒட்டிக்கிட்டே போகுது. ஏன் உள்ளே போகணும்னு எந்த வழியாக போகிறதுனே தெரியல. தலை வழியாக போகலாமா, கண்ணு வழியாக போகலாம், எதுக்கு தெரியாது. அதனால் கோமாவில் உடம்பை நம்ம மருந்து கொடுத்து காப்பாற்றிட்டே இருக்கிறோம். அது சுவாசம் பண்ணுது, இதயம் துடிக்குது. நம்ம சாப்பாடு இந்த இதுக்கு அந்த ஐசியூவில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குங்க, லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், அது இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 30 வருஷம் 40 வருஷம்லாம் கூட அப்படி இருக்கிறத பார்க்குறோம். அந்த ஜீவன் இல்லாமல் உடம்பு இருக்க முடியும். ஆனால் அதில் எந்த உணர்வும் இருக்காது, எந்த அறிவும் இருக்காது. தொடலாம், கிள்ளலாம், எது ஒன்றா பண்ணலாம். அந்த ஜீவன் அங்கே உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கிறான் பாரு, அவனுக்கு உணரும். இந்த காதில் குளிர்ச்சியாக சில்லுன்னு தண்ணி அடிப்பாங்க, ஐஸ் வாட்டர் அடித்தோம்னா தூங்குறவங்க அல்லது மயக்கத்தில் இருக்கலாம் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கோமா ஆளுக்கு அடித்தோம்னா அங்கே வெளியே நிற்கிறவனுக்கு தெரியும், ஆனால் இதுக்கு தெரியாது. இங்கே ரியாக்ஷனே இருக்காது, அவன் பதறுவான். ஒருவேளை உள்ளே இருந்தான்னா டாக்டரை எழுந்து ஒரு பலார்னு ஒரு அடி கொடுப்பான். காதில் போய் உள்ள சில்லுன்னு தண்ணி ஊற்றுறியான்னு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உடம்புகளுடைய எண்ணிக்கையை வச்சு ஜீவனை கணக்கிடக்கூடாது. ஜீவனுங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. இந்த உடம்புகள் கூடும் குறையும். இந்த உடம்புகளில் ஒரு பகுதி குறையலாம். இப்போ சொல்லுவோம், ராத்திரி அரிசி மாவு போட்டிங்க, அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் எப்படி உப்பி வந்திருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ பாக்டீரியா வளர்ந்துருக்கணும். சியூடோமோனாஸ் மிசென்டராய்டிஸ் அது பேர், அதில் நிறைய வளர்ந்துருக்கும். காரினி பாக்டீரியம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிவப்பாக ரோஸ் கலரில் அங்கங்கே திட்டா அவங்க மாவில் தெரிஞ்சதுன்னா காரினி பாக்டீரியம் இருக்கிறார். நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்படி தான் சொல்லி தருவோம், பாக்டீரியா கண்டுபிடிக்கிறதுக்கு கலரை வச்சு. மஞ்சள் கலரில் சில சமயத்தில் இருந்ததுன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இருக்குது, கேர்ஃபுல், வாந்தி பேதி வந்துடும். மஞ்சள் கலரில் இருந்ததுன்னா திட்டாக இருந்ததுன்னா தூக்கி போட்டுடணும். இப்போ சொல்லுங்கள், நைட்டு அந்த மாவில் எந்த ஜீவனும் இல்லை, வெறும் மாவு. இப்போ பாக்டீரியா வந்துடுச்சு. காலையில் விடியும் போது ஏகப்பட்ட பாக்டீரியா வந்து பொங்கிடுச்சு. அப்போ எத்தனை ஜீவன் இருக்கும் அதில்? அங்கே ஒரு 1 கோடி 2 கோடி பாக்டீரியா இருந்தால் 2 கோடி இருக்கணும்ல. அப்போ தோசை சுட்டு சாப்பிடும்போது அத்தனை பேரும் சாப்பிட்ருவோம்ல. ஒரு லாஜிக்கலாக கேட்கும் பொழுது ஒரு ஜீவன் எதுக்காக உடம்புக்குள்ளே போகிறான்? அனுபவத்துக்கு தானே போகிறான். உடம்புக்குள்ளே தான் ஜீவன் போகிறான். ஜீவனை உடம்பை வளர்த்துக்கிறது இல்லை. ஜீவன் இல்லாவிட்டாலும் உடம்பு வளரும். மரம் செடி கொடிகள் எல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ புல் இருக்குது, அருகம்புல். டாக்டர் அருகம்புல்லை அதிகம் பயன்படுத்துகிறார். அவர்கிட்ட அருகம்புல் எண்ணெய் ஒன்று வச்சுருக்கிறார். அது ஒண்டர்ஃபுல் தைலம். அது அந்த அருகம்புல் ஒரு இடத்துல இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஒரு புல் தெரியுது, இது வேறு, அப்படி வேறு என்ன இல்லை, எல்லாம் ஒரே வேரில் இருக்கும். அருகு போல் திழைத்து ஆள் போல் பெருகணும்பாங்க. அருகம்புல் ஒரு லான் முழுக்க இருக்கும், ஆனால் ஒருத்தர் தான் இருப்பார். நீங்கள் புல்லுன்னு ஒன்று தனித்தனியாக எடுப்பீங்க, அவங்க எல்லாம் ஒரே உடம்பு தான், எல்லாம் ஒரே வேரில் கனெக்டடு. ஆகாச தாமரைன்னு சொல்லி குளத்தில் பார்க்குறதில்ல, அந்த ஏரி முழுக்க நிரம்பிடுச்ச, ஒன்று தனித்தனியாக எடுக்கிறீங்களே, எங்கள் கணக்குப்படி அதெல்லாம் ஒன்று தான். ஒரு செடி இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு குழா மாதிரி போய் அதுலேருந்து ஒரு செடி முளைக்கும். அதுலேருந்து ஒரு ஹாரிசான்டலாக குறுக்கில் வந்து ஒரு குழா மாதிரி போய் அங்கேருந்து ஒன்று முளைக்கும், அங்கங்கே வேறு விடும். இப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். விதையெல்லாம் போடாது.
ஆண் பெண் சேர்க்கை பூவெல்லாம் வேண்டாம், ஒரு உடம்பே வளர்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த குளம் முழுக்கக்கூடிய அத்தனையும் ஒரு உடம்பு தான். எத்தனை ஜீவன் இருக்கும்? ஒன்று தான் இருக்கும். அப்போ ஒரு ஒரு 100 செடியை நீங்கள் அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அந்த ஜீவனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இதனால் என்ன பண்ணுறேன்னா, உடம்பைத்தான் கொல்ல முடியுமே தவிர ஜீவனை நாம் கொல்ல முடியாது. மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாளில். கண்ணதாசன் சொல்கிறார். மேனியை கொல்வாய், நீ உடம்பை தானே கொல்ல முடியும், நீ ஜீவனை கொல்லவே முடியாது. அர்ஜுனா, இந்த ஜீவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற ராஜாக்கள், இவங்களெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்ததும் இல்லை, இனிமேல் இல்லாமல் போவதும் இல்லை. நீயும் நானும் கூட நாம் இல்லாமல் இருந்ததும் இல்லை, இனிமேல் இல்லாமல் போவதும் இல்லை. நீ எதை குறித்து நீ கவலைப்படுற? யாரை நீ அழிக்க முடியும்? மேனியை தான் அழிக்க முடியும், ஜீவனை கொல்ல முடியாது. ஜீவனை கொல்ல முடியும் என்று சொல்பவனும் முட்டாள், நான் ஒருத்தனை கொன்னுட்டேன்னு அழுகிறவனும் முட்டாள். யாரும் கொல்லுவதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. ந ஹந்தி ந ஹன்யமானே அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறீங்க? நீங்களே புரிஞ்சுங்க. முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா ஜீவனை கொல்றோமா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க. பண்ணுறீங்களா இல்லையா? கொஞ்சம் உங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். பயப்படாதீங்க, ஜீவனை யாரும் கொல்ல முடியாது. நான் எந்த உணவுக்கும் சப்போர்ட் பண்ணலை, எந்த உணவையும் நான் ஆதரிக்கவும் இல்லை. உணவுக்கு அப்பாற்பட்டவர் நாமெல்லாம். இந்த உணவில் சிக்கிக்கிட்டு சண்டை போடுறவங்க இல்லை. நாம் உணவாகிய அன்னமாகிய இந்த சரீரத்துக்கும் வேறுபட்ட ஜீவாத்மாக்கள். அது ஜீவாத்மாக்கள் என்னென்னு சொன்னோம்னா, நீங்கள் உடம்புல கணக்கை விட்டுட்டு ஜீவாத்மாவை மட்டும் எடுத்துங்க. ஜீவன் என்றால் என்ன அப்படின்னா, அதை நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம். 16 பொருட்கள் கூட்டு சேரப்பட்ட ஒரு கலவை. அது 8 பொருள்கள்னு சொல்லலாம். 8 பொருள் சொன்னால் இந்த அஷ்டம்னு பேர். அட்டகாயம், அஷ்டகாயம், காயம்னா உடம்பு, அஷ்டகாயம்னு பேர். 8 பொருள்னு சொல்லுவாங்க. 16ன்னு சொல்லலாம், 19ன்னு சொல்லலாம், 24ன்னு சொல்லலாம். நம்ம 16ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. இப்போ எல்லாரும் 16 பொருட்களால் ஆனப்பட்டவர்கள். உடம்பை விட்டுடுங்க, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியவன் அவன் பேர் ஜீவாத்மா. அந்த ஜீவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த 16. அந்த 16 என்னென்ன உங்களுக்கெல்லாம் நிறைய பேர் தெரியும். நான் சொல்கிறேன். முதல் 5 என்ன? ஞானேந்திரியம், கண்ணு மூக்கு காது அப்படின்னா இது சொல்லலை. செவி கேட்பவன், பார்ப்பவன், நுகர்பவன், அவனை சொல்கிறேன். சாஃப்ட்வேர் 5 சாஃப்ட்வேர்கள். பார்க்கின்ற சாஃப்ட்வேர், விஷன் சாஃப்ட்வேர், ஸ்மெல்லிங் சாஃப்ட்வேர், லிசனிங் சாஃப்ட்வேர், டேஸ்டிங் சாஃப்ட்வேர். அவங்க 5 என்னங்க? நோ, ஞானேந்திரியத்தில் அது வராது. ஸ்மெல்லிங். கர்மேந்திரியம் அது 5. அது என்னது? வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபஸ்தம். பேசுவது, அதில் ப்ரீத்திங் வந்துடும். பேசுவது, எடுப்பது, நடப்பது, கழிப்பது, இனவிருத்தி செய்வது, இப்படின்னு 5. 10 ஆச்சு. அப்புறம் இந்த சாஃப்ட்வேருக்கு பேட்ரி சார்ஜ் பண்ணணும். அவங்க ஒரு 5 பேர். பிராண, அபான, வியான, சமான, உதான. இப்போ 15 பேர் ஆச்சு. இவங்களுக்கெல்லாம் யாருக்காக? இந்த கண் யாருக்காக? காது யாருக்காக? இந்த கை யாருக்காக? வாக்கு யாருக்காக? கால் யாருக்காக? சரி, இந்த சக்தியெல்லாம் யாருக்காக? இவங்களை அத்தனைக்கும் ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இருக்கிறாருங்க, மனம், சித்து. அந்த சித்தம்ங்கிற ஒன்றுக்காக தான் இவங்க இருக்கிறாங்க. இப்போ 5 5 15, இது ப்ளஸ் 6, இந்த 16 சேர்ந்தது பேர் சோடச கலா. சோடசம்னா, தசம்னா 10, சதம்னா 100, தசம்னா 10, ஷட்டுன்னா 6. 6 முகம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஷட் முகம்னு. ஷட் முகம்னா நல்லா இது மூஞ்ச மூடுன்ற மாதிரி இருக்குது. ஷட் யுவர் ஃபேஸ், ஷண்முகம். சோடசம் 16 கலைகள். அந்த சோடசா கலா புருஷன், அவன் பேர் தான் ஜீவன். இவனுக்கு
அறிவும் உணர்வும் தரணும். அது ஆத்மா. ஆத்மாவோடு சேர்ந்து தான் ஜீவனை நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம பேர் என்ன? ஜீவாத்மா. நாமெல்லாம் யார்? ஜீவாத்மா. ஒரு கடற்கரையில் 2000 நண்டுகள் அப்படியே திட்டு திட்டாமல் அப்படியே நகர்ந்து போகுமா. சில ஃபோட்டோலாம் பார்த்துருக்கலாம். ஆமைகள் எல்லாம் கடல்லேருந்து அப்படி கூட்டம் கூட்டமாக கரை நோக்கி வரும். அப்புறம் குஞ்சு பொரிச்சோடனே எல்லாம் கடலுக்குள்ளே போகும். இத்தனையில் ஜீவன் இருக்குமா? இருக்கலாம். ஜீவன் இல்லாமல் ஒன்று ஓடுதேன்னு ஓடலாம், உடம்புக்கு ஓடும். ஆனால் இது மாதிரி பெரிய உடம்புகளெல்லாம் கட்டாயம் ஜீவன் இருக்கும். நுண்கிருமிகள் ஜராயுஜம், நுண்கிருமிகளுக்கு ஸ்வேதஜம், அப்புறம் உத்விஜம், இவங்களுக்கெல்லாம் உடம்பு கண்ணிக்க வச்சு ஜீவனை சொல்ல முடியாது. ஆனால் அண்டஜம் ஜராயுஜம் எடுத்தோம்னா கட்டாயங்க ஒரு ஜீவன் இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவங்கள கொஞ்சம் கொல்றது கம்மி. ஆனால் நீங்கள் தாவரங்களையும் பாக்டீரியாவும் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா ஜீவனை நீங்கள் அழிப்பதாக இல்லை, உடம்பை தான் சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பறக்கிறது நடக்கிறது அதை நம்ம கொன்னோம்னா அதில் ஜீவன் இருக்கிறான். அப்படி கூட கொன்னதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஜீவனை கொல்ல முடியாது. உடம்பை கொல்றீங்க, அவனை சொல்ல நல்ல தேங்க்ஸ், இந்த உடம்புல இது எப்படா வெளியே போகன்ட்டு இருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு உடம்பு கிடச்சிடும், உடனடியே கிடச்சிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். பகவான் யாரையும் தண்டிக்க மாட்டார். புரிஞ்சுங்க. ஜீவாத்மா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜீவாத்மாவில் ஆத்மாவும் உண்டு. இந்த 15ஓட 16 இப்படி 5 வச்சுக்கோங்க. மனம், இந்த 15 ஞானேந்திரிய கர்மேந்திரிய பிராணன், 15 16 இவங்க வந்து ஜீவன். இதோட ஆத்மா. இது ஜீவன், இது ஆத்மா, இது ஜீவன், இப்படி சேர்ந்துருக்கும். இது பரமாத்மான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இப்போ வேண்டாம். இப்போ ஜீவாத்மா புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போது இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னா 20 உடம்பு நம்ம கணக்கு போடுறோம். ஒவ்வொரு உடம்புலேயும் ஒரு ஜீவன் இருக்கிறதுனால ஜீவாத்மாவில் எத்தனை இருக்கும்? இப்போ இங்கே 20 பேர் இருக்கிறாங்க. ஜீவாத்மா ஆத்மா 1, ஜீவாத்மா 20, ஆத்மா 1, ஜீவாத்மா 20. அப்போது ஜீவாத்மா வேற, அந்த ஆத்மா வேறையா? அந்த ஆத்மா தான் சார் இந்த ஜீவன். அப்போ 20ன்னு சொல்கிறீங்களே, அது 20 உடம்புக்குள்ளேயும் 20 ஜீவனுக்குள்ளேயும் இருந்து கொடுப்பதனால அந்தந்த இடத்துல அது இருப்பது போல தெரிகிறது. இப்போ வானத்தில் ஒரு சூரியன் இருக்குது, இங்கே ஒரு 1000 குடத்தில் தண்ணி இருக்குது. அந்த 1000 குடத்துலேயும் அந்த 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 சூரியன் இருந்ததுன்னா இப்போ குட சூரியன் எத்தனை? 1000. ஒரிஜினல் சூரியன் எத்தனை? 1. இப்போ குட சூரியனும் இந்த ஒரிஜினல் சூரியனும் வேறு வேறையா? 1 தான். அப்போது ஜீவாத்மாங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? உடம்பில் பிரதிபலிக்கின்ற, குடத்தில் பிரதிபலிக்கின்ற ஆத்மாவுக்கு ஜீவாத்மான்னு பேர். குட ஆத்மா அப்படின்னு வச்சுக்கோ. இது ஒரு குடம் தானே. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இதுவும் மண் பாத்திரம் தான். இதில் ஜலம் உள்ளே இருக்குது. இந்த ஜலத்தில் ஆத்மா பிரதிபலிக்குது. அந்த ஆத்மா பரமாத்மா தான். இப்போ ஜீவாத்மா என்று சொன்னால் இங்கே நிறைய இருக்கிறவங்க ஜீவாத்மாக்கள் சொல்கிறோம். ஆத்மானு பார்த்தோம்னா 1 தான். இப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோம் ஆச்சுங்களா. பரமாத்மான்னு ஒன்று இருக்குது. அவர் யாருன்னா ஈஸ்வரன், நமக்கெல்லாம் மேலானவர். அதனால் பரம். அவருக்கு ஆத்மா இருக்கும்ல, அப்போ அவர் உடம்பு இருக்கும்ல. அவருக்கு ஒரு உடம்பு இருக்குது, அதில் ஒரு ஆத்மா இருக்குது. அவருக்கும் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதில் ஆத்மா இருக்குது. நமக்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதில் ஆத்மா இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது எத்தனை எண்ணிக்கை வருது? சூக்ஷ்ம சரீரம்னு நிறைய இருக்குது, அதில் பிரதிபலிக்கின்ற ஆத்மானு நிறைய இருக்குது, பரமாத்மானு அவருக்கு ஒரு உடம்பு இருக்குது, அவருக்கு ஒரு ஆத்மா இருக்குது, இப்படின்னு நிறைய இருக்குது. இது இல்லாமல் ஆத்மாவே இல்லாத ஜடமாகிய பூமி, சூரியன், சந்திரன், நிலா, அப்புறம் கோள்கள், அப்புறம் கேலக்ஸி, இதெல்லாம் இருக்குது. இதில் என்ன கணக்கில் போடுறது? இதை மாதிரி பார்த்தோம்னா இது பேர் பேதம்னு பேர். இது பேர் என்ன? பேதம். எதை பார்த்தாலும் இது வேற, அது வேற, இது வேற, இது வேற, இவர் வேற, அவர் வேற, இது வேற, நான் வேற, இது வேற, இது வேற. ஜட ஜட பேதம், ஜீவ ஜட பேதம், ஜீவ ஜீவ பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜகத் பேதம். இது மாதிரி 5 பேதங்கள் இருக்கு. இப்படி யாராவது பார்த்தோம்னா
அவன் முட்டாள். இங்கே பேதமே இல்லையா. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய கதையை வித்யாரண்யருக்கு இப்போ அதெல்லாம் சொல்ல போகிறார். நமக்கு எத்தனை பேதம் இருக்குதுங்க? 5 பேதம். அதை 3ஆக பிரிச்சுடுவோம். ஜீவர்கள், ஈஸ்வரன், உலகம். நான், உலகம், இறைவன். இந்த 3 தானே இருக்குதுங்க. இதுதான் உலகம் முழுக்க எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த 3ஐயும் எப்படி உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பேதம் அபேதம் ஆகிடும். இதை தான் இப்போ வித்யாரண்யர் நம்மக்கிட்ட யூஸ் பண்ண ட்ரிக்கு. இப்போ அந்த ட்ரிக் எப்படி பண்ணாருன்னு பார்ப்போம். இது தூய்மையான கடவுள்னு வச்சுக்கோங்க. விளையல்னு அழகாரு, பால் மாதிரி, பார்க்கடல். இது சைதன்யம், சேதனம், சத்தியம், ஞானம், அனந்தம். அப்படிப்பட்ட ஒன்று. இதுக்கு ஏதாவது குணம் இருக்குதான்னா ஒரு குணம் கிடையாது. குணம் இல்லாததை எப்படி நீ கண்டுபிடிப்பீங்க? இது என்னம்மா இது? இப்போ நான் கேட்குறேன், நான் பரமாத்மான்னு சொல்ல. இது என்னது? கோலமாவு தானே. இந்த கோலமாவுன்னு எதுக்கு சொன்னீங்க? இது ஒரு குணம் இருக்குது இல்லை. இது மைதா மாவுன்னு சொல்லலை இல்லை. அப்போ கோலமாவுன்னு ஏன் சொன்னீங்க? ஏதோ ஒரு குணம் இருக்குது இல்லை. மைதா மாவுக்கு என்ன குணம் இருக்குது? அது தண்ணி விட்டு பிசைஞ்சோன்னா அது சப்பாத்தி அது வந்துடும். அது பேர் குளூட்டன்னு பேர். குளூட்டன், அதில் ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றணும், அந்த அமினோ ஆசிட் ஒன்று ஒட்டிக்கோ, ஜவ்வு மாதிரி. அந்த குளூட்டன் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா பரோட்டா வரும். குளூட்டன் கம்மியாக இருந்ததுன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க குளூட்டன் ஃப்ரீ வீட்டு. ஆனால் பயப்படாமல் சாப்பிடுங்க. குளூட்டன் சில பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை. இப்போ குளூட்டன் இருக்கிறதுனால மைதா மாவுக்கு அந்த பிசுபிசுப்பும் பிளாஸ்டிசிட்டியும் இருக்குது. இதில் இல்லைங்களே சார், தண்ணி விட்டு கரைச்சி எவ்வளோதான் பிசைஞ்சாலும் இப்படி தானே இருக்குது. அப்போது ஒரு பொருள் வெள்ளையாக இருந்தால் கூட நீங்கள் ஒன்று வித்தியாசம் பண்ணுறது எதை வச்சு பண்ணுறீங்க? குணத்தை வைத்து பண்ணுறீங்க. த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பேர். ப்ராப்பர்ட்டி. சரி, இந்த ப்ராப்பர்ட்டி எப்படியெல்லாம் இருக்கும்? எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்ட்டு நமக்கு லிஸ்ட்லாம் போட்டு சாஸ்திரம் அழகாக சொல்லுது. ஜாதி, குண, கிரியா, நாம, சம்பந்தம் அப்படின்னு சொல்லுது. இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய பெரியவர்கள், முன்னோர்கள் வேதத்தை படித்து எல்லாத்தையும் பிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. குணங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. குணங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுல பெரிய கெட்டிக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் சாங்கியர்கள். அவங்க வந்து பிரமாதமான ஆராய்ச்சி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு தான் நாமெல்லாம் பகவானே அவர் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணரே சாங்கியரை தான் அப்பப்போ சைட்டேஷன் பண்ணுறார். குணத்தை கொண்டு தான் ஒன்றை அறிகிறோம். இது எருமைப்பால், இது ஆட்டுப்பால், இது ஒட்டகப்பால். குணத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொருளுக்கு குணமே இல்லைன்னா அது கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு பொருளுக்கு குணமே இல்லைன்னா, ஏன்னா உங்கள் புலனும் உங்களுடைய மனமும் அறியக்கூடியது எதை? குணங்களை தான். கண் என்ன குணத்தை அறியும்? நிறங்களை அறியும். காது என்ன தெரியும்? சப்தங்களை அறியும். மூக்கு வாசனைகளை அறியும். உங்களுடைய ஸ்பரிசம், குழகுழப்பு, வரவரப்பு, சூடு, குளிர்ச்சி, இது மாதிரியான பொருளெல்லாம் அது அறியும். அப்போ குணங்கள் இருக்கிறத அறியறதுக்கு தானே புலன்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 புலனை வச்சு தானே நம்ம புத்தியை வச்சு பயன்படுத்தி இது அதுன்னு பேர் வச்சிருக்கிறோம். இதில் குளூட்டன் இல்லை, அதில் குளூட்டன் இருக்கிறது, பிசு இருக்கிறதுன்னு உங்களுடைய ஃபிங்கர் தானே கண்டுபிடிச்சி கொடுக்குது. நசுக்கி பார்க்குறீங்க. அப்போ புலன்களை வைத்துக்கொண்டு குணமுடையதை தான் நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம கிரகிக்க முடியும். அப்போ அது கிராக்கியம்ங்கிறோம். நிர்குணமாக ஒரு பொருளை கொடுத்தோம்னா கண்ணால் பார்க்க முடியுமா? காதால் கேட்க முடியுமா? அப்போ மனசால் சிந்திக்க தான் முடியுமா? மனசால் கூட சிந்திக்க முடியாது. நிர்குணத்தை அவங்களை சிந்திச்சு பாருங்க. கேட்குதுங்க? நிர்குணத்தை யாராலும் சிந்திக்க கூட முடியாது. சிந்திக்கிறது ஏதாவது குணம் வேணும்ல. இப்போதான் பிரச்சனை. இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள், மெய்ப்பொருள், செம்பொருள், சத்தியம், ஞானம், அனந்தம், அது குணமற்றது. சரி, குணமற்றதுன்னா
குணங்கிறது எப்பவுமே வந்து போகிறது, கூடி குறையிறது. ஒரு குணம் இப்போ கண்ணுக்கு கூட பார்க்கும் குணம் இருக்குது, ஆனால் சில சமயம் கூடி இருக்கும், ஷார்ப்பாக பார்ப்பாங்க, சில சமயம் மந்தமாக பார்ப்பாங்க. ஒளிக்கு கூட வெளிச்சங்கிற குணம் இருக்குது, டிம்மாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். கூடி குறைஞ்சாதான் அது பேர் குணம்னு பேர். அது வந்து போகிறதான் இருக்கணும். இந்த குணம் போயிடுச்சுங்க. இப்போது தலைமுடின குணம் என்னங்க? கருப்பு தானே, ஆனால் அப்படியே இருக்குது. எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. அப்போ கருப்பு இது குணம்னு சொல்கிறோம். காரணம் என்ன? அது வந்து போகக்கூடியது, கூடி குறைவது, பலவாக இருப்பது இப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் நம்மளுடைய புலன்கள்லாம் கண்டுபிடிக்கும். நிர்குணத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? முடியாது. அப்போ நிர்குணத்துக்கு என்னதான் இருக்கும்? குணமே கிடையாதுன்னா அது இருக்குதா? ஏன்னா நீங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே ஆதாரம் குணத்தை வச்சு தான் சொல்கிறீங்க. அப்போ நிர்குண வஸ்து நீ என்ன சொல்வீங்க? அப்படி ஒன்று இல்லவே இல்லைம்போ. அப்போ கடவுளே இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். கடவுளுக்கு குணம் இருக்குதுன்னு சொன்னால் அது ஆபத்தாயிடும். நம்மளை மாதிரி அவரும் குணக்கேடர் ஆகிடுவார், குணதோஷங்கள் ஏற்படும். அப்போ அவருக்கும் தோஷங்கள் இருக்கும். அப்புறம் அவர் உத்தம புருஷர்னு சொல்ல முடியாது. அவருக்கும் சத்துவ குணம் அதிகமாக இருக்கும், ரஜோ குணம் ஆகிடும், இப்படியெல்லாம் வந்துடும். அப்படி இறைவன் இருக்கிறார். அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பரமாத்மா அவருக்கு ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்கு குணங்கள் இருக்குது. இப்போ ஜீவாத்மாவுக்கு உடம்பு இருக்குது, இதுக்கும் குணங்கள் இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கு நிர்குணம். அந்த பரமாத்மாவுக்கு இந்த பரம்னு சொல்லக்கூடிய இந்த ஜகத்து, பரம்னா ஜகத்து, இதுக்கு ஆத்மாவாக இருக்கிறார அவர் நிர்குணம். அந்த பரத்துக்கு குணம் உண்டு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இந்த உலகம் ஜீவாத்மாவும் இல்லை, பரமாத்மாவும் இல்லை, அது ஜடம். அதுக்கு ஆத்மாவே இல்லை, ஆனால் குணம் இருக்குது. உலகத்துக்கு குணம் இருக்குது. இப்போ நம்ம எத்தனை புரிஞ்சுக்கிட்டோங்க? 3 பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா, இன்னொன்று ஜகத்து. இந்த ஆத்மாவை கொஞ்சம் நேரம் விட்டு வைப்போம். ஜீவ ஈஸ்வர ஜகத்து இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, சாஸ்திரம் சொல்லுது, பரம்பொருள் சத்தியம் ஞானம் அனந்தம் நிர்குண வஸ்து, குணமே இல்லாதது. குணமே இல்லாதது இல்லாத சொல்கிறீங்களே, அது இருக்குதுங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அது குணம் இருந்தால் தானே பிடிக்கும். அதனால் நான் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதனால் என் குணத்தை நான் உண்டு பண்ணி உங்களை பார்க்க வச்சுட்டு என்ன இருக்கணும்னு நீ கண்டுபிடிச்சிக்க. குணத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நிர்குணம் நீ கண்டுபிடிச்சிட்டு என்ன நீ புரிஞ்சுக்குவேன். இதுக்கு என்ன சொல்கிறது? யார் இந்த நாராயணசாமி வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பெரிய பெரிய அக்ரஹாரத்தில் தேடுறாங்க. 2 பக்கமும் 50 வீடு இருக்குது. எந்த நாராயணசாமி கேட்குறீங்க? நாமம் போட்டிருப்பாரு அந்த நாராயணசாமி. கரெக்ட். அங்கே பாருங்கள், அந்த வீட்டில் காக்கா உட்காந்துருக்கா, அதுதான் அப்படின்னு சொல்லணும். அவர் பார்த்துட்டாரு. அந்த சமயம் காக்கா பறந்துச்சு. அவர் போகாமல் இருந்துருவாரா? காக்கா உட்கார்ந்த பிறகு போவாரா? காக்கா காட்டி கொடுக்கறதுக்கு தான். அதே மாதிரி பிரம்மத்தை நிர்குணமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு காட்ட முடியாது, அதை காட்டவே முடியாது. ஆனால் காட்டி கொடுக்கறது ஏதாவது இருக்கணுமே. அதுக்கு தான் இந்த சுவாமி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன்ல, இந்த எல்பிஜி கேஸுக்கு வாசனையே கிடையாது, அதை கண்ணாலையும் பார்க்க முடியாது. அது லீக் ஆகி சிலிண்டர் முழுக்க வீடு ஃபுல்லாக நிரம்பி இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது. வத்தி குச்சை பற்ற வச்சுடுவான். அதுக்கப்புறம் வத்தி குச்சை இருக்கிறது இவனும் இருக்க மாட்டான். அதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த எல்பிஜியில் ஒரு நாற்றம் தரக்கூடிய ஒரு பொருளை ஒரு ட்ராப்பு, ஒரே ஒரு ட்ராப்பு போட்டால் போதும், ஒரு 10-20 லிட்டருக்கு அது போதும். மெர்காப்டான். நல்ல வாசனை இருந்தால் நல்லா குழுக்குன்னு இருப்பாங்க. அப்புறம் வீடு நாத்தடிச்சுனாக்கா கேஸை திறந்து விடுவாங்க, மல்லிப்பூ வாசனை வர. நாம் நல்லது இருந்தால் மறந்துடுவோம், கெட்டது இருந்தால் தான் தேடி பிடிப்போம். எங்கேயோ அழுகி இருக்குது, கெட்டு போயிருக்குது, புடின்னு. அப்போ காட்டி கொடுக்கறது சுட்டனாதது. ஒரு பாட்டில் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் தெரிகின்றான். வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய். அவர் எப்படி இருப்பார்? வேண்டுதல் வேண்டாமை குணமே கிடையாது, ரெண்டும் குணம்.
வேண்டுதல் வேண்டாமை அற்ற மெய்ச்சுடராய், விளக்கிட முடியாத அற்புத பொருளாய் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். கண்ணதாசன் பாடியிருக்கிறார். விளக்கிட முடியாத அற்புத பொருளாய். ஆனால் வேண்டுதல் வேண்டாமே இல்லை. அவர் யார்? அவருக்கே பரிதாபம் வந்து இந்த பையன்க நம்மளை கண்டுக்காமல் போயிடுவாங்க அப்படின்னு இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறார். தானே மூன்றாகிறார். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழ் மூன்றான, உருவான ஜீவ ஈஸ்வர ஜகத்தில் மூன்றானவன் அப்படி சொல்லியிருக்கணும். அவர் உருவான செந்தமிழ் மூன்றானவன்ட்டார். சரி, அது பொயட்டிக் லைசன்ஸ் விட்டுடுவோம். உண்மையாக பேசணும்னா அப்போ கண்ணதாசன் இப்படி சொல்லியிருக்கணும். அப்போ பாட்டு எழுதியிருக்க முடியாது, அப்போ யாரும் பாட முடியாது. ஒன்றானவன் தன்னை காட்டுறதுக்காக ரெண்டாகனா மாறணும். அந்த ரெண்டாவது பேர் குணம். தன்னிடம் ஒரு குணம் இருப்பது போல காட்டுகிறார். அது என்ன குணம்? என்னால் படைக்க முடியுங்கிற ஒரு குணம், ஒரு சக்தி. என்னால் படைக்க முடியும். ஒருத்தர் வந்து பெரிய ஓவியர், ஒரு பாடகர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். யாராவது ஒரு பாடகர்னு சொல்லுவாங்களா? பாட ஆரம்பித்ததா தெரியும், அடேங்கப்பா அப்படி. அப்போ அவர்கிட்ட ஒரு சக்தி இருந்தால் தான் அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பரம்பொருளுக்கு குணமே இல்லை, என்ன பண்ணார்? தனக்குள்ள ஒரு சக்தியை உண்டு பண்ணுறாரு. இதை வச்சு நீ கண்டுபிடி, என் சக்தியை வச்சு நான் யாருன்னு கண்டுபிடின்றார். அந்த சக்தி சொரூபமாக சிவனுக்கு ஒரு சக்தி, சிவசக்தி. அவர் சிவமாக தான் இருக்கிறார், சிவமேன்னு இருந்தார், யாரும் கண்டுக்கல. சக்தியோடு கூட்டினார். நமஸ்காரம் எல்லாம் கைது கூட்டுறாங்க. ஏன்னா இப்போ குணம் வந்துடுச்சு. என்ன குணம்? படைக்கின்ற குணம், காக்கின்ற குணம், படைத்தவற்றை மறுபடியும் துடைக்கின்ற குணம். ஆக்கும் காத்தும் அழிக்கின்ற குணங்களை அவர் உண்டார். இந்த குணங்கள் அவருக்கு குணங்கள், அவர் இல்லை, அவர் நிர்குணம். அவர் படைச்சாருன்னு குறைச்சும் சொல்ல முடியுமா? அந்த குணத்தை தான் சொல்லணும். குணம்தான் படைச்சிதுங்க. அவர் காப்பாற்றுறாரு அப்படின்னு சாமி கும்பிட முடியுமா? இல்லை, இந்த குணம்தான் காப்பாற்றுது. எல்லாத்தையும் இப்படி கொள்ளையாக அடிச்சுட்டு போயிடுச்சே, குணம்தான் பண்ணுது. இந்த மூன்றையும் அவர் செய்யறதுக்கு காரணம் குணங்களால். தன்னிடம் ஒரு குணம் இருக்கிறது, அதுக்கு சக்தி என்று பெயர். அந்த சக்திக்கு முக்குணங்கள் இருக்கிறது. அந்த குணத்தை கொண்டு அவர் என்னென்னவோ செய்கிறார். அதில் என்ன படைச்சார்? ஜீவ ஈஸ்வர ஜகத்து. தன்னையே இறைவனாகவும், தன்னையே உலகாகவும், தன்னையே ஜீவர்களாகவும் அவர் படைக்கிறார். அவர் யார்? இப்போதைக்கு அவர் பேரை சச்சிதானந்தம்னு பேர் வைப்பார். சத்தியம் ஞானம் அனந்தம், சுருக்கமாக சைதன்யம். சைதன்யம், அந்த சைதன்யம் இதை கற்பனையாக எடுத்துங்க. இது நிர்குணம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறார்? நல்ல கோல்டன் கலர் எடுத்துக்கிட்டார். இதை எடுத்து இந்த குணத்தை இவர் எடுத்துக்கிட்டார். இப்போ இவர் என்னவானார்? கோல்டன் கலர் ஆகிட்டார். இது பேர் சத்துவ குணம். இந்த சத்துவ குணத்தை அவர் எடுத்துக்கிட்டு கோல்டன் கலராக ஆகிட்டார். பேர் அவர் பேர் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்யம்னா கோல்டு, அதை தாங்கி இருக்கின்ற அதனால் கர்ப்பம். தங்க நிற பொன்மேனியனே, பொன்னார் மேனியனே, புலித்தோலை இறை கசை, பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. கொன்றை மலர் பார்த்துருக்கீங்களா? மயில் கொன்றைன்னு ஒன்று இருக்கும், அழகாக இருக்குது. சரி, இப்போது இந்த மஞ்சளோடு கலந்த இந்த சைதன்யம், சத்துவத்தோடு கலந்த சைதன்யத்துக்கு இறைவன்னு பேருமா. இது ஆத்மா, இது குணம். குணத்தோடு கலந்த உடனே இது நிர்குணம். இப்போ சேர்ந்த உடனே என்னாச்சு? சகுணம். இது பேர் சகுண பிரம்மம்னு பேர். இது வெறும் பிரம்மம், சகுண பிரம்மம். சகுண பிரம்மத்துக்கு இறைவன்னு பேர், மகேஸ்வரன் பேர். இப்போ என்ன பண்ணாரு? ஆரஞ்சு கலர் ரஜோகுணம்னு பேர். இந்த ரஜோகுணத்தை எடுத்துக்கிட்டார். இது ஒட்ட உடனே அப்படியே தூள் தூளாக பறக்கிறார். இது பெரிய தீன்னா இதுலேருந்து பொறி பறக்கும்ல, அந்த மாதிரி பொறி பறக்குது. ஒரு பொரியும் இதே பெரிய தீ தான். இந்த தீ சின்ன சின்ன பொறி ஆயிடுச்சு, அது பேர் ஜீவன் பேர்.
இவர் ஒரே பொறியாகி பெரும் தீயாகி இறைவனானார். இதை கலந்த உடனே இந்த மஞ்சள் கலரு இரண்ய கர்ப்பன் என்னார், அனந்த கோடி தீப்பொறிகளாக ஆனார். அது ஒன்று ஒன்று தீ தான். அக்னி குஞ்சுண்டு கண்டேன். அதில் பெரிதென்றும் சிறிதென்றும் பேதம் உண்டான்னு கேட்டார். பெருசு சிறுசுன்னு இருக்குது, ஆனால் சுடுறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு கேட்டார். சூடு கொடுக்கறதுல குஞ்சென்றும் பெரிதென்றும் மூப்பென்றும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைல்ல, அதை புரிஞ்சுக்கங்க. இவன் யார் இப்போ? ஜீவாத்மா. எத்தனை இப்போ ஜீவாத்மா? அளவே கிடையாது. இதே பொருள் தான் இப்போ ஜீவாத்மா, இதே பொருள் தான் இப்போ இறைவன். இந்த பொருள் இன்னொன்று கருப்பு கலரை எடுத்துக்கிட்டார். இதை கலந்த உடனே இவர்கிட்ட இருக்கிற அறிவுத்தன்மை உணர்வும் தன்மையெல்லாம் குறைச்சிக்கிட்டார். ஏன்னா இது இருட்டு. இவர் எவ்வளவுதான் இதில் புகுந்தாலும் இவருடைய அறிவும் உணர்வும் இதில் வெளிப்பட மாட்டேங்குது. சரி, இது எனக்கு வேணும், இதுக்கு அறிவர் கொடுத்துட்டு உணர்வு கொடுத்தா என்ன ஆகுறது? இவங்க 2 பேருக்கு வேலை வேணுமே. அதனால் இதை கொண்டு, இந்த குணத்தை கொண்டு அவர் ஜகத்தை படைத்தார். நம்முடைய உடம்பு, நம்ம சாப்பிட்ற அன்னம், இந்த பூமி, சூரியன், ஆகாயம், காற்று, அக்னி எல்லாவற்றையும் இதை கொண்டு படைத்தார். யார்? நிர்குணம். தமோ குணத்துடன் சேர்ந்து ஜகத்தானார். ரஜோகுணத்துடன் சேர்ந்து ஜீவாத்மாவானார். சத்துவகுணத்தோடு கலந்து இறைவனானார். இந்த 3 பேரையும் நீக்கிட்டோம்னா யார் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? ஒன்று தான், இரண்டற்ற ஒன்று, அத்வைதம். இங்கே நாம் பார்க்கின்ற அத்தனை துவைதங்களும் பேதங்களும், ஜீவ ஜீவ பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஈஸ்வர ஜட பேதம், ஜட ஜட பேதம், ஜீவ ஜட பேதம், இந்த எல்லா பேதங்களுமே இந்த முக்குணங்களால் தானே வந்தது. நிர்குணத்தில் அது இல்லை. சரி, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியம். நமக்கு மோட்சம் இதனால தான். நாமெல்லாம் ஜீவாத்மா, பரமாத்மா அப்படின்னு மேலே பார்க்குறோம். என்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போவப்பா, நல்லபடியாக கூட்டிகிட்டு போ. 5 பிள்ளை பெத்த, 5 பொண்டாட்டி பின்னாடி போயிட்டாங்க. ஒருத்தர் பாடுறாரு, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு 9 பிள்ளை, அதில் ஒன்று கூட உருப்படி இல்லை. ஒருவன் படுக்கையிலே முள்ளே வைத்து பார்த்து ரசித்தான், பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான். இப்படி 9 பேரும் இப்படி இருக்கிறாங்களே, பகவானி எப்போ நீ கூட்டிகிட்டு போவ? இப்படி தான் எல்லாம் புலங்குறாங்க. இந்த 9 பிள்ளைங்களும் இப்படி தான் சொல்லுவான். பிள்ளையை பெற்றா கண்ணீர், தன்னையை பெற்றா தண்ணீர், இதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. இறைவனோடு கலக்கணும்னு தான் எல்லாம் ஆசைப்படுறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன உபாயம் சொல்கிறீங்க? இறைவனோட கலக்கிறதுக்கு ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அவர் சொல்றாரு, ஜீவாத்மா தன்னுடைய ஜீவத்தன்மை எதனால் வந்தது? குணங்களால், ரஜோ குணத்தினால வந்தது. அதனால ஜீவாத்மா. அப்போ குணத்தை விட்டுட்டோம்னா, ஜீவாத்மா தன்னுடைய ஜீவங்கிற குணத்தை, ரஜோ குணத்தை விட்டுட்டாக்கா என்ன இருக்காங்க? ஆத்மா இருக்கும். இறைவன் தன்னுடைய சத்துவ குணத்தை விட்டுட்டாருன்னா ஆத்மா இருக்கும். இந்த பிரபஞ்சம் தன்னுடைய தமோ குணத்தை விட்டுடுச்சுன்னா ஆத்மா இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்றாகிறதுக்கு என்ன செய்யணும்? குணங்களை நீக்க வேண்டும். சரி, குணம் நீங்க என்ன வழி? இந்த குண ஜீவ ஜகத் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது. சைவ சித்தாந்தம் பதி பது பாசம் சொல்லும். அது அவங்களுடைய மொழி. அந்த மொழியை நம்ம உபநிஷத்தில் பயன்படுத்துறதில்ல. உபநிஷத்தில் சில இடத்துல பதி பாசம்லாம் சொல்லியிருக்குது. ஏன்னா சைவ சித்தாந்தம் போன்றதெல்லாம் வேதத்திலேருந்து வந்தது தான், வேத பிரமாணத்துலேருந்து. அதனால் அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. நாம் சமஸ்கிருத சொல்லல அதே தான் ஜீவ ஜெகதீஸ்வரம். ஜீவனுங்கிறது பசு,
பதிங்கிறது ஈஸ்வரன், பாசங்கிறது இந்த ஜகத்து. இந்த உடம்பை சேர்த்து தான் ஜகத்துன்னுன்றதை நம்ம உடம்பையும் சேர்த்து சொன்னோம், ஸ்தூலமான உடம்பு. இப்போ வித்யாரண்யர் சொல்கிறாரு, இறைவனோடு கலக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. நீ நிர்குணமானா இப்போவே நீ இறைவன் தான். குணத்தால் தான் நீ ஜீவன், குணத்தால் தான் இறைவன். அவர் ஏன் எந்த குணத்தால் அவர் இறைவன்கிறாங்க? அவருக்கு சிருஷ்டி சிதி லயம், ஆக்கல் காத்தல் அழித்தல், இந்த குணம் இருக்கிறதுனால அவரை இறைவன்கிறோம். இந்த 3 தொழிலும் பிடிக்கிடுங்க, அவர் பரபிரம்மம் ஆயிடுவார். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? தூக்கம், கனவு, விழிப்பு, இதுதான் நம்ம பழப்பு. அவருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல். நமக்கு படைத்தல்னா எழுந்துக்கிறது காலையில், காத்தல்னா முழுக்க முழிச்சிட்டு இருக்கிறது, மறைத்தல்னா நைட்டு தூங்குறது. நாமளும் முத்தொழில் பண்ணுறோம், குட்டியாக பண்ணுறோம். அவர் சமஷ்டியாக பண்ணுறார், எல்லா உலகத்தையும் பார்க்குறார், எல்லா உலகத்தையும் காப்பாற்றுறார். அவர் அப்புறம் அவர் முழிச்சிக்கிறாரு, கனவு காண்றாரு, அப்புறம் தூங்குறாரு, அப்புறம் பண்ணுறாரு. அவர் பெரிய மேனேஜர், அவருடைய இண்டஸ்ட்ரியே பெருசு, காஸ்மாஸ். அதனால் அவரும் முத்தொழில் பண்ணுறவர் தான். தொழில் இல்லாமல் ஒன்றும் இருக்க முடியாது. நாமளும் முத்தொழில் பண்ணுறவங்க தான். நம்ம தொழிலை நீக்கிட்டோம்னா, என்னோட தொழிலை விட்டுட்டேன்னா ஆத்மா மட்டும் இருக்கும். அவர் தன் தொழிலை விட்டுட்டாருன்னா ஆத்மா மட்டும் இருக்கும். இப்போ 2 பேரும் வேறு வேறையா? தொழிலினால் தானே பேதம். நீங்கள் எல்லாம் பேதம் எதனாலங்க? உங்கள் தொழில் வேறு, அங்கே தொழில் வேறு, இந்த தொழில் வேறு. தொழிலெலாம் விட்டுருங்க, ராத்திரி தூங்குங்க. என்ன தொழில் பண்ணுறீங்க? மூச்சு விடுறது கூட ஒரு தொழில் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்திலே நிர்குணமாக இருக்கிறோம். ஒரே ஒரு அறியாமை மட்டும் இருக்கு. அதுவும் போயிடுச்சுன்னா அவன் ஞானியாகி பரபிரம்மமாக வாழும் பொழுதே இருக்கிறான். கடவுளை இறந்த பிறகு போகிறதோ, இந்த குணங்களை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க சொல்கிறாங்க, இந்த பாசங்கிறது தமசோகுணம், அதை நீக்கிறதுக்கு மாயையை, கர்மத்தை, ஆசையை பயன்படுத்தி நாம் நீக்கணும். ஆணவம், மானவமலம், மாயாமலம், கர்மமலம். ஆணவம், கண்மம், மாயை, இதை பற்றி நம்ம கர்மங்களை செய்து பக்தியை செய்து இந்த குணங்களை நீக்கி அவரோட இணையணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த குணங்களை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதோ தொழில் செய்யணும். ஏற்கனவே குணத்தினால தான் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க. இப்போ தொழிலை கொண்டு நீங்கள் பண்ணணுன்னாக்க குணம் வேணும். இப்போ குணத்தை நீக்கிறதுக்கு தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணுறதுக்கே குணம் வேணும். இப்போ குணத்தை எப்படி நீங்கள் தொழில் பண்ணி அழிக்க முடியும்? இது லாஜிக்காகவே இல்லையே. இது அனவஸ்தா தோஷமாக இருக்குது. தோஷம் எத்தனைன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கிளாஸில் நம்மளால் முடியாது. தோஷங்கள் 5 தோஷங்கள் இருக்குது. 5 தோஷங்களும் வருந்துடும். கர்ம கர்த்திரு தோஷம், அனவஸ்தா தோஷம், அந்நிய தோஷம், ஆசிரிய தோஷம் அப்படின்னு தோஷங்கள் இருக்குது. இந்த தோஷங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சைவ சித்தாந்தம், வைஷ்ணவ சித்தாந்தம் ஒன்றுக்கும் ஆகாது. அவங்க லாஜிக்கலாகவே பேச முடியாது. யுக்திபூர்வமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த தொழிலை கொண்டு தொழிலை அழிப்பது அப்படிங்கிறது முடியவே முடியாது. ஏன்னா தொழில் செய்வதே குணத்தை ஆசிரியமாக இருக்குது. நீங்கள் குணத்தை நீக்கிறதுக்கு தொழில் வேணும்னா மறுபடியும் அது குணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, நிர்குணமாவது எப்படி? இது தானே கேள்வி. நான் என்ன கேட்குறேன், இந்த கடவுள் இந்த 3 எப்படி படைத்தார்? 3 குணங்களை தானே படைத்தார். அந்த 3 குணங்களும் எங்கேருந்து கடன் வாங்கினாரா? இங்கே தான் உங்களுக்கு காட்டும்போது வெள்ளை தனியாகவும் 3 கலரும் தனித்தனியாகவும் காட்டினேன். இறைவன் அப்படி இல்லை, ஒரு பொருள் தான். அவருக்கு குணங்கள் இருக்கிறது. என்ன குணம்? சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த 3ம் தனித்தனியாக இருக்கும்போது ஜீவேஸ்வர ஜெகத்து. 3ம் சேர்ந்து அது பேர் மூல பிரகிருதின்னு பேர். அது பேர் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி அவர் வச்சிருக்கிறார். அந்த மூல பிரகிருதி யாருன்னு கேட்டோம்னா அவங்க ஒய்ஃபு. அந்த ஒய்ஃபுன்னு சொன்னோன்னு இன்னொரு உடம்பா? நமக்கு ஒய்ஃப் என்னோன்னு இன்னொரு உடம்பு தான் ஞாபகம் வருது. இல்லை, அவருடைய சக்தி. அவரை சக்தியை நாம் பெண்ணுன்னு சொல்கிறோம் நமக்கு புரியறதுக்காக. அவர் யாருக்கிட்ட ஆணுங்கிறோம். அவர் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. அவர் இருக்கிறார்.
இப்போ அவருடைய சக்தி சத்தியமா அசத்தியமா, அது உண்மையாக இருக்குதா இல்லையா, அது தோன்றுமா எப்பொழுதும் நிலை பெறுமா, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த சக்தியை அவர் இஷ்டம் போல பயன்படுத்துகிறார். அவர் இஷ்டம் போல பயன்படுத்தணும்னா நீங்கள் இஷ்டம் போல எதை பயன்படுத்துறீங்க சொல்லுங்கள். இந்த உடம்பை இஷ்டம் போல பயன்படுத்துறீங்கல்ல, யோகா பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் இஷ்டம் போல பண்ணிக்கிறீங்க. சரி, இந்த உடம்பு இஷ்டம் போல பயன்படுத்துறதுக்கு முதல்ல உங்கள் மனம் இஷ்டம் போல செய்யணும் இல்லை, அது நினச்சா தானே பண்ணோம். அப்போ உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எதை செய்கிறீங்க, நீங்கள் யார், நீங்கள் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா இஷ்டப்பட்டு சிலதை செய்யுது. அந்த இஷ்டமும் ஆத்மாவும் வேறு வேறையா? சொல்லுங்க. ஆத்மாவும் அதனுடைய இச்சா, இஷ்டங்கிறது இச்சை. அது இச்சைப்படுதுன்னா இச்சை கடன் வாங்குதா? இச்சை எங்கேருந்து வருது? உங்ககிட்டேருந்து தானே வருது. அந்த இச்சை எங்கேயாவது வெளியே கொண்டாந்து காட்டுங்க முடியுமா? சார், அந்த இச்சை இந்த ஆத்மாவை விட்டு தனியாக இருக்குமா? அந்த இச்சை எப்பவுமே இருக்குமா? இச்சை இருக்குதா? உண்மையில் ஆத்மா தான் இருக்குது. அதுலேருந்து இச்சை என்னவோ எண்ணமாக தோன்றுகிறது, இருக்குது, அப்புறம் மறையுது. இப்போ சொல்லுங்க, இந்த முக்குணங்களும் இறைவனுடைய இச்சா சக்தி தானே, அதுதானே சிருஷ்டியெல்லாம் பண்ணுது. அதனால் அது கிரியா சக்தி தானே. அதன் மூலம் தானே தன்னை அறிகிறோம். ஞான சக்தி அது தானே. இந்த மூணும் சக்தி தானே. அந்த மூணு எங்கேருந்து வருது? பிரம்மத்திலேருந்து. இப்போ சொல்லுங்க, பிரம்மம் அதனுடைய குணம் ரெண்டு இருக்குதா? சரி, குணமும் பொருளும் வச்சுக்கோமா. பொருள் யாரு? சைதன்யம். குணம் என்பது என்ன? இந்த இந்த மூன்றும் படைக்கும் சக்தி, இதெல்லாம் ஜீவ ஈஸ்வர ஜகத்து, இவங்களை குணம்னு வச்சுடுவோம். குணமும் அந்த குணம் உடையவனுக்கு பேர் என்ன? குணி. அதை இப்போ குணின்னு சொன்னால் நீங்கள் குனிஞ்சிடுவீங்க. அதனால் நம்ம குணிங்கிற வார்த்தை வேண்டாம், அதை பொருள்னு சொல்லுவோம். பொருளும் அதன் குணமும். குணத்தை நம்ம தோற்றம்னு சொல்லலாம். தோற்றம்னு ஒரு குணம் தானே. இப்போ பொருள் கடவுள், பிரம்மம், அவனுடைய குணம் அதுலேருந்து தோன்றுது. இப்போ ரெண்டு இருக்குதா? தோற்றமும் பொருளும் ரெண்டா? ஒன்று தானே. இப்போ நீங்கள் மெய்ப்பொருள் எதை சொல்வீங்க? பொருளையா தோற்றத்தையா? பொருளை தானே சொல்வீங்க. தோற்றம் தோன்றுனா தோன்றும், தோன்றாவிட்டாலும் இருக்கும். ஆனால் பொருள் எப்பவுமே இருக்கும். ஆனால் தோற்றங்கள் பொருள் இல்லாமல் இருக்காது. நீங்கள் இடவுனோட கடவுளோடு கலக்கணும்னா உங்களுடைய குணங்கள் உங்களிருந்து தோன்றிய தோற்றம். நீங்கள் யார்? மெய்ப்பொருள். நீங்கள் மெய்ப்பொருளோடு மெய்ப்பொருள் கலக்கணும். என்ன பண்ணணும்? தோற்றத்தை விடணும். தோற்றங்கிறது என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? உங்களுடைய எண்ணங்கள் தானே. அப்போ எண்ணமற்ற நிலை தானே. எண்ணங்கள் எதனால் வருதுங்க? எண்ணெல்லாம் எதை குறித்திருக்குங்க? எண்ணங்கள் ஒன்று ஒன்று ஆசைகள். ஒவ்வொன்று எண்ணங்களும் ஆசை தான். ஆசை தான் எண்ணமாக வருது. சார், நான் 2 + 2 4 அப்படின்னு சொல்கிறேன், அது ஒரு எண்ணம் தான். ஏன்பா, அது ஒரு ஆசை தான். 2 2 கூட்டி 4 ஆக்குற ஆசை உனக்கு வந்துடுச்சுல்ல. ஒருவேளை 4 வரலன்னா என்ன பண்ணுறேன்? மண்டே சுரிஞ்சிக்கிட்டு எங்கேயோ மிஸ்டேக் நடக்குதுன்னு கணக்கு போடுவேன். ஆசை தான். ஒவ்வொரு எண்ணமும் ஆசை. எத்தனை எண்ணங்கள் ஒருத்தன் வருது ஒரு நிமிஷத்தில்? எத்தனை எண்ணங்கள், எத்தனை ஆசைகள். இப்போவே உங்கள் மனசில் எத்தனையோ எண்ணம் வரும். எழுந்து போகலாமா, காலை நீட்டலாமா, இது புரியவே இல்லையே, அவர் ஏதோ சொல்லிட்டாரே. கூடவே எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணங்களுக்கெல்லாம் பலம் இருக்குதா? அதுக்கு ஏதாவது ஆத்மா இருக்குதா? அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா? பொருள் தானே அது தோன்றுது. இந்த தோற்றத்துக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க? இப்போ ஜீவாத்மாவில் ஆத்மா பொருள், இந்த ஜீவங்கிறது தோற்றம். நீங்கள் அந்த தோற்றத்தை விட்டாக்கா நீங்கள் யார்? ஆமாம்,
இறைவன் தன்னுடைய தோற்றத்தை விட்டார், முத்தொழிலை விட்டார்னா அவர் விட போகிறதில்ல, நீங்கள் விடலாம்ல. நீங்கள் விட்ட உடனே என்ன ஆவீங்க? பரமாத்மாவாக ஆயிடுறீங்கல்ல, பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இதை தான் வித்யாரண்யர் சொல்ல போகிறார். இப்போ நான் விஷயத்தை சொல்லிட்டேன், மந்திரத்தை படிக்கணும், அது அடுத்த வாரம் படிப்போம். அடுத்த வாரம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும். மறுபடியும் கோலமாவெல்லாம் எடுக்க மாட்டேன், நமக்கு கோகிலாலாம் வேண்டாம். நேரடியாக பஞ்சதசி போய் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை முடிச்சுட்டு லக்ஷணாவிருத்தியை பற்றி ஆரம்பிப்போம். இந்த ஐக்கியத்தை எப்படி நம்ம செய்யணுங்கிறத பார்ப்போம். இதுதான் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கணும்.